Hello lovelies, welcome back to our channel. நம்ம சேனலில் BTS Filter King ஜெமினாவோட My Love from the Idol part 15. It is the final part. கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் 14 பார்ட் வரைக்கும் உங்களுக்கு ஐ ஹோப் வந்து பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். நம்ம ஃபில்டர் கிங்க்கு எந்த அளவுக்கு ரொமான்ஸ் கொண்டு வர முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த பார்ட்டில் வந்து இப்படி கொண்டு போய் முடித்தாதான் இந்த பார்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இது மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபில்டர் கிங்குக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. வீக் முடித்த மாதிரி வந்து ஃபில்டர் கிங்க்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு சம்பவத்தை நடத்தாமலாம் முடிக்க முடியாது. முடிக்க முடியாது. ஸோ வந்து இதில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி வச்சுருக்கேன். ஐ ஹோப் இந்த சீனுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஃபில்டர் கிங்க்கு இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் 15th. ஸோ வந்து ஐ ஐ கிவ் வார்னிங் டு ஆல். இதை செஞ்சு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ப்ரைவேட்டாக வந்து பார்க்குறவங்க ப்ரைவேட்டாக பாருங்கள் தயவு செஞ்சு. அண்டு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் வெப்பன்ஸ் அடி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூட்டு சேர்ந்து பார்க்கலாம், இயர்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, நான் ரொம்ப விவரம் உங்களை மாதிரி அப்படின்னா நம்ம ஆர்மிஸ் எல்லோரும் வந்து இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் அ மஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரீம்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு சீனில் வந்து நீங்கள் இப்போ ஜிமின் கத்துறதை பார்த்துட்டு நீங்கள் அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளில வந்திருப்பீங்க. நம்ம தலையும் உங்கள் பின்னாடியே வெளில வந்திருக்கோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக வெளில வந்து உங்களை பிடிச்சி செவுத்தில் தள்ளி கையை பிடிச்சி மேலே செவுத்தில் ஹோல்ட் பண்ணி, நான் சொன்னால் நீ நம்ப மாட்டியா, கண்டவங்க சொல்கிறத தான் நம்புவியா, அப்போ நான் இப்படி பண்ணாதான் நீ என்னை நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஷின்னு வேற வரா. உடனே நம்ம ஜிமின் கேட்குறாரு, ஏய் நான் தான் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, இன்டீசெண்டாக பார்த்துட்ருக்கேன், வெக்கமல்ல சிப்பே அப்படின்னு வந்து ஜிமின் சொல்லிடுறாரு. நம்ம ஷின்னு வந்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து ஜிமின் வந்து கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, இப்போயாச்சும் என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தான் கோவத்தில் இருக்கும், நீ கிஸ் அடித்தா மட்டும் என்ன கண்டுக்குவா போகிறோம், மூஞ்சி திருப்பிக்கிட்டு நம்ம ஆட்டிடியூட் அந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம ஜிமின் உங்களுக்கு பார்த்துட்டு பொசசிவ் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து உட்காந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஷின் வந்து உங்ககிட்ட, அக்னி நானும் ஜிமினும் சின்ன வயசுலேருந்து, எனக்கு ஜிமினை சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, லாஸ்ட் இயர் கூட என்கிட்ட நல்லா தான் பேசினான், பட்டு ஒன்றால் தான் இப்போ வந்து என்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததை பொல்லாதையுமாக போட்டு தாக்கிட்டு இருக்குது உங்ககிட்ட. நீங்களும் வந்து ஷாக்காக பேன்னு கேட்டுட்ருக்கீங்க அந்த பொண்ணு சொல்கிற பொய்யையும். இதுவே நம்மளாக தான் கேட்டிருக்க மாட்டோம். இது நம்ம ட்ரீம்ன்றதுனால இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, ஓகே அப்படியே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த ஷின் வந்து உங்கள்கிட்ட பேசி என்ன பண்ணிடுது, உங்கள் நம்பரையும் வாங்கி வச்சுக்குது. வாங்கிட்டு வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுது வீட்டுக்கு. ஏன்னா அந்த 2 நாள் ஸ்டே பண்ணுறது அந்த 2 நாள் முடிஞ்சு போச்சு போல், அதனால வீட்டுக்கு போயிடுது. ஜிமின் ஆஃபீஸ்க்கு போய் பாய்ஸ் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு நடந்தது. இது மாதிரி ஷின்னு வீட்டுக்கு வந்தது, உங்களை வந்து ஹவுஸ் கீப்பிங்னு சொன்னது, அப்புறம் வந்து ஃபியான்சின்னு சொன்னது, பதிலுக்கு வந்து ஜிமின் பொண்டாட்டின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஜிமின் பாய்ஸ் கிட்ட. ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து வி வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, அவள் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. உடனே வந்து அவள் போயிட்டா அப்படின்னதும் நம்ம ஜேகே வந்து, அவள் என்ன சொன்னா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து உண்மையாக தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் வந்து அவள் சொன்னதை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் உங்ககிட்ட பேச நான் தயாராக இல்லை, தயவு செஞ்சு வாயை கிளறாதீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜின்னுக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இது மாதிரி அவள் வந்து சின்ன வயசுலேருந்து ஜிம்மினை லவ் பண்ணது, அந்தமாரி அவள் இப்போ புறாலாலாம் விட்ருப்பாள், அதெல்லாம் வந்து நீங்கள் ஜின்கிட்ட வந்து சொல்லிடுறீங்க. ஜிமினா வந்து அவளை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு. உடனே கூப்பிட்டு, நீ சும்மா இரு, நீ ஏன்டா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பாய்ஸ் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மாதிரி ஷின்னு வந்து சின்ன வயசுலேருந்தே இவன் பின்னாடி சுற்றுறது உண்மை தான், ஆனால் நம்ம ஜிமின் அப்படி கிடையாது, ஜிமினுக்கு வந்து ஷின்னை சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் அக்செப்டபுளாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஜிமின் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஜிமின் மேலே ஒரு சின்னதாக ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவரை மட்டும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற பாய்ஸ் வந்து
மற்ற பாய்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் குக் பண்ணி தரீங்க. அப்போ வந்து நம்ம ஜின்னு வந்து அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா, உன் சமையலுக்கு நான் அடிமைம்மா, இத்தனை வருஷமாக என் கையில் சோறு வாங்கி தின்றுருக்கானுங்க, ஒரு நாள் கூட என்னை உட்கார வச்சு சோறு போட்டது இல்லைம்மா இவனுங்க, அதுவும் உன் ஆளுக்கெல்லாம் தின்றதுக்கு மட்டும்தாம்மா லைக் இந்த ஜிமின் பையன், ஒரு நாளாவது எனக்கு பரிமாறினது கூட இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக அடிக்கிட்டு இருக்காரு ஜிமின். இப்போ என்னடா உனக்கு பரிமாறினதாண்டா குர்ரா தட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுட்ருக்காரு. உடனே ஜின்னு வந்து எபா டே நீ அன்பாக போட்டாலே கேவலமாக போடுவது, இப்போ நீ கோவத்தில் வேற இருக்க, தயவு செஞ்சு சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உட்காந்துறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீக் எடுத்து ஊட்டி விட்றீங்க. இதை நம்ம ஜிமின் பார்த்துட்டு உங்களை எதுவும் சொல்ல நம்ம வீயை தான் முறைக்கிறாரு. இதை பார்த்து நம்ம வீ டேய் நானாடா கேட்டேன், என் அண்ணி தாண்டா ஆசையாக ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிற. உடனே ஜிமின் அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் வந்து ஆரம் சொல்கிறாரு, ஓகே அக்னி ஒரு 11 o'clock போல் நீ ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜின் சொல்கிறாரு, நீ ஆஃபீஸ்க்கு வாமா, உனக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் ஜின்னு எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஃபில்டர் கிங்குன்றாங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜின் சொல்கிறாரு, ஓ ஃபில்டர் கிங் கருத்தை வேணுமா, நாளைக்கு தான் ஃபில்டர் கிங் பர்ஃபார்மன்ஸோட எம்பி வந்து நாங்கள் நெட்டில் விடுறோம், ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தனா உனக்கு அந்த ப்ரிவ்யூ வந்து போட்டு காட்டுறோம், அப்போ தெரியும் இந்த ஜிமினை ஏன் எல்லாம் ஃபில்டர் கிங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. உடனே நீங்கள் வீக்கிட்ட கேட்குறீங்க, ஆமாம் இவருக்கு பொண்ணுங்க கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டதும் வீ சொல்ற, அவனுக்கு பொண்ணுங்கன்னு எழுதுனாலே ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை உங்களுக்கு வீடியோவில் நான் ப்ளே பண்ணுறதை பாருங்கள். வீ சொல்கிறத கேட்டு உங்களுக்கு மூஞ்சி ஒரு பக்கம் மாறுது பாருங்கள். அப்படியே ஜிமினை கேவலமாக ஒரு லுக்கு விடுறீங்க. ஜிமின், அது அப்பமா உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காத, நான் ஒரு ஏகப்பத்தினி வரதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து பாவமாக சொல்லுது. நீங்கள் வந்து தலையாட்டிகிட்டே ரைட்டு அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் ஆரம், ஜின்னு, சூகா, ஜேஹோப்பு, விஇ, ஜேகே, ஓகே நாங்கள் கிளம்புறோம், ஜிமின் ஒன்றை வந்து 11 மணிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. உடனே ஜிமின் வந்து என்கிட்ட பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து அமைதியாகவே இருக்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்து ஓகே அட்லீஸ்ட் எனக்கு காஃபியாவது போட்டு கொடுப்பியா அப்படின்னு சொன்னதும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காஃபியை போட்டு கொடுக்குறீங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டாங்கல்ல அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஷின் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் காலை அட்டன் பண்ணி சொல்லு ஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. நம்ம ஜிமினும் அதை பார்க்குறாரு. உடனே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோனை பிடுங்கி உங்களை இழுத்து அவர் மடியில் உட்கார வச்சுட்டு அவர் ஷின்னை போட்டு கிழின்னு கிழிச்சிட்ருக்காரு. அவர் என்ன மாணவரே கேட்டதில்லை. நம்ம ஷின்னு வந்து சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஜிமின் சொல்கிறாரு, நீ சாரி சொல்ல வேண்டிய இதே என்கிட்ட இல்லை, ஒழுங்கு மரியாதை என்ன நடக்குதோ அதெல்லாம் ஒழுங்கு மரியாதை ஒரு பொய் சொல்லாமல் அப்படியே அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் விட்ட பாட்டில் ஷின் எல்லா உண்மையும் கக்கிடுது. இது மாதிரி அவர் மேலே எந்த தப்பு கிடையாது, நான் தான் ஒன் சைடாக பண்ணிகிட்ருக்கேன், அவர் ஒன்றை தான் பண்ணுறாரு, அவர் நல்லபடியாக பார்த்துக்கோ, எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு மனசு மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்களுக்கு அப்போ தான் புரியுது. நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம பேச விடுறாரு அந்த ஜிமின், அது காட்டியும் உங்களை பிடிச்சி ஸ்மெல் பண்ணுறது வந்து எல்லா சிலுமிஷ சட்டையெல்லாம் பண்ணின்னு இருக்குது இது. அப்புறமேட்டுக்கு ஃபோனை பிடுங்கி அந்த பயம் இருக்கணும் உனக்கு, இதான் லாஸ்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு, என் வாழ்க்கையில் ஒரே ஒரு பொண்ணு தான், அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கெஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்புறமேட்டுக்கு கன்வென்ஸ் ஆகி சாரி ஜிமின், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னதும் இப்போ அது நீ எனக்கு புரிஞ்சுக்கிட்டே ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஆகிடுறாரு. 2 பேரும் வந்து ஹாப்பியாக வந்து ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. இப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஜிமின் கூட வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கிறீங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஜின் சொல்கிறாரு, வாமா அக்னி, ஃபில்டர் கிங்கு நேம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால, ஃபில்டர் கிங் எம்மியை பார்க்கலாமா அப்படின்னு சொன்னது நீங்கள் பார்க்கலாம் நான் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அங்கே வந்து ப்ளே பண்ணதும் உங்கள் மூஞ்சி ஒரு கோணலில் போகுது பாருங்கள். ஏன்னா ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதா, அதில் தலை விடுற ஆக்ஷனெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எம்பின்னா அப்படி இப்படி இருக்கதாம்மா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. உடனே ஆரம் சொல்கிறாரு, நாளைக்கு தாம்மா இது ரிலீஸு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து டுமாரோ எனக்கு அக்னிக்கும் மேரேஜ் அப்படின்னு உங்களுக்கு செம்ம ஷாக்காக ஆகிடுது. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் சொல்கிறாரு, எனக்கு உன் கூட மேரேஜ் பண்ணாமல் இருக்க முடியல, ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின் இது ஆஃபீஸ் அப்படின்றீங்க.
ஸோ வாட் யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. நம்ம வி சொல்கிறாரு, தலை இது ஆஃபீஸு, நாங்களும் 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறாரு. ஓ நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா, இன்னும் வெளில போலியாடா நீங்கள் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொன்னதும், இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஓ நீனும் இன்னும் போகலையா, பாரு வயசுக்கு தகுந்த பேச்சை பேசணும், போய் சொப்பு விளையாடு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட ஜிமின் சொல்கிறாரு. போடா நீ ஓரா சீனை போட்டுட்ருக்க அப்படின்ட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நைட் ஆகிடுது. நைட் ஆகிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பாய்ஸ் ஹாலில் டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ரூமில் உட்காந்து கெக்க புக்கட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. நம்ம ஜேஹோப் நீங்கள் சிரிக்கிறத பார்த்து பயந்தேப்படுறாரு. உடனே ஜிமின் அங்கேருந்து வராரு. எங்கடா அக்னி அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹோப் சொல்கிறாரு, ஜிமினே நாளைக்கு மேரேஜுன்னு சொன்னதும் உன் ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு போலடா, லூசு மாதிரி சுற்றிட்டு இருக்காடா, எங்களை வேற பயமுத்திட்டு இருக்காடா, போகிற போக்க பார்த்தா பைத்தியம் பிடிச்சி முத்தி கொரியன் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும் போல், அப்படி சிரிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. வி சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அவளுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஜிம்மி சொல்கிறாரு, ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுருக்காரு. உடனே அப்போ பிடிஎஸ் சிஇஓ ஆரம்க்கு கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார், அப்புறம் நாளைக்கு ஜிமினோட ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்ட்டு நம்ம ஆரம் ஸ்டார்ட் பண்ணதும் சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு சார் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டது, ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஓ சொல்கிறாரு. என்ன சார் தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. உடனே சிஓ சொல்கிறாரு, இது மாதிரி ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸ் எம்வி நம்ம சிஸ்டமில் இருந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னதும் நம்ம ஆரம்புக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இது நாளைக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீம் நடக்க போகுது, இப்படி சொல்கிறீங்க சார், அப்புறம் ஜிமினாவோட ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருவாங்க அப்படின்னது நம்ம ஜிமினா என்ன நம்ம பேச்சு அடிப்படுது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சிஓ சொல்கிறாரு, சார் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சார், எப்படி போச்சுன்னே தெரில சார், அந்த எக்ஸோ கம்பெனியில் திருடின மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து திருடிட்டாங்க போல் சார் அப்படின்னு சொல்லி நம்ம சிஓ சொன்னதும் நம்ம ஆரம்புக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஏன்னா நாளைக்கே அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ நைட்டு தான் காணாமல் போயிருக்கு அப்படின்னதும் ஆரம் ஐயோ எப்படி சார் காணாமல் போச்சு, என்ன சார் பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆரம் புலம்பாத குறையா புலம்பின்னு இருக்காரு. உடனே சார் சொல்கிறாரு, சார் அதான் அக்னி மேடம் இருக்காங்களா, அவங்கள வச்சு நைட்டோட நைட்டை எப்படியாவது எடுத்துருங்க சார், அவங்க தான் எக்ஸோக்கே 2 நிமிஷத்தில் எடுத்து கொடுத்தாங்க, நம்மளுக்கெல்லாம் என்ன சார் குறைஞ்சது ஒரு மணி நேரம் தான் சார் ஆகும், எப்படியாவது எடுக்க சொல்லிவிடுங்க சார்ன்ட்டு சிஇஓ சொல்லிடுறாரு. உடனே ஆரம்பம் சரி சார் ட்ரை பண்ணுறேன், பட் அவங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் இருக்குது, அவங்க இப்போ டயர்டாக இருப்பாங்க சார் அப்படின்றது. சார் நம்ம விக்கிட் மானமே அவங்கக்கிட்ட தான் சார் இருக்குது, தயவு செஞ்சு அவங்கள கண்டுபிடிச்சிட சொல்லுங்கள் சார், இல்லைன்னா நம்ம பொழப்பு சிரிச்சிரும் அப்படின்னு சொல்லி சிஓ சொல்லிடுறாரு. நம்ம ஆரம்பம் சரி சார் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமினுக்கு என்னடா அவர் கெஞ்சிட்டு இருக்காரு, நீ என்னடா பேசிகிட்டு இருக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னதும், ஜிமினு ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸை காணமாண்டா அப்படின்னதும் நம்ம ஜிமினுக்கு உசுரே கையில் இல்லை, ஏன்னா உசுரை கொடுத்து நடிச்சிருப்பாப்புல அதில். உடனே என்னடா சொல்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா பண்ணது, எத்தனை ஃபேன்ஸ் எல்லாம் அதனால கவர்ந்துருக்கிற, எம்பி விடலைன்னு நம்மள எந்த மூளைக்கு போகணும்னு தெரியும்லடா, என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க, எவன்டா சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு உசுறு கையில் இல்லாத குறையா வாழ்வாழ்வுன்னு கத்திட்டு இருக்குது. உடனே ஆரம் சொல்கிறார், எவனோ திருட்டான் போலடா, நான் அக்னி கூப்பிட்றா 5 நிமிஷத்தில் எடுக்கணும்னு, நம்மள 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 10 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, விடுந்தாலும் பரவாயில்ல, நம்ம 9 மணிக்கு விடணும்னா நம்ம அதை எடுத்து தாண்டா அவனை போய் கூப்பிட்றவன் ஆளை அப்படின்னதும், சரிடா போய் எடுத்துடலாம்டா, என் வாழ்க்கை இதில் தான்டா அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா உங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி வெளில என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆரம் சொல்கிறாரு, இதுமாதிரி ஜிம்மினோட ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸை யாராவது திருடிட்டாங்களா அக்னி, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருப்பே இல்லை ஆரம், இது மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணவங்க பெரிய பிரேவ் இன்டெலிஜென்ட் அண்டு க்யூட்னஸ் ஓவர்லோடு அப்படிலாம் ஒரு ஆள் தான் திருடி இருக்கணும், ஏன்னா ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு நான் இப்போ எவ்வளோ தேடினாலும் அது கிடைக்காது, ஸோ நீங்கள் நாளைக்கு நெட்டில் விட முடியாது அப்படின்னு ஆரம்புக்கு ஐயோயோ அப்படின்னு ஆகி போயிடுது. உடனே சாரி இது எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப ஹைலி டேலண்டட் பர்சன் தான் அதை எடுத்திருக்காங்க, திருடி இருக்காங்க, ஸோ நாளைக்கு எம்வி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து நக்கலாக ஒரு லுக்கு விட்டு உள்ளே போகிறீங்க. நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சிருது, இந்த வேலையை பார்த்து கீரிப்புள்ள நீதான் அடி அப்படின்ட்டு. அப்புறம் ஜிமின் ஆரம்பிக்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு ஃபில்டர் எம்பி ரிலீஸ் ஆகும், அது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ரூமுக்கு போகிறாரு. கடவுளே எப்படியாவது எம்பி கிடச்சிதுன்னா ஜிமினுக்கு மொட்டையடிச்சு காது குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு.
ஜிமின் வந்து உள்ளே போய் கதவை சாத்திடுறாரு. நீங்கள் வந்து ஜிமின் அதான் எம்விலாம் எடுத்து தர முடியாதுன்ட்டுலாம், அப்புறம் என்ன, அதான் வந்து ஹைலி டேலண்டட் ஒரு ஹேக்கர் தான் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது, போங்க நாளைக்கு கல்யாண வேலை இருக்குல்ல அது பார்ப்போம், ஃபில்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் ஃப்ராடு, இந்த ஃபில்டர் கிட்டே வா, ஒழுங்கு மரியாதை பென்ட்ரைவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன பிரேவ்டா உனக்கு கண்டுபிடிச்சிட்டியா நீ அப்படின்னதும் நம்ம ஜிமின் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் கடைசியாக உன்னை வார்ன் பண்ணுறேன், ஒழுங்கு மரியாதை பென்ட்ரைவை கொடுத்துரு அப்படின்றது. கொடுக்க முடியாது, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அக்னி இட்ஸ் சீரியஸ், நீ கொடுக்கலன்னா இங்கே என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன நடக்கும், என்ன பண்ணுவேன், என்ன எம்எல்ஏ கை வச்சுட்டு நீ அது வச்சுட்டு வெளில போயிடுவியா, ஜின்னகிட்ட சொன்னால் உனக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. உடனே ஜிமின் சொல்கிறாரு, ஜின்னண்ணாவா, அவனை என்னை தாண்டி உள்ளே வந்துடுவான் அவன் அப்படின்றது. ஏன் வரமாட்டார், எனக்கு ஒன்றுன்னா எங்கள் அண்ணன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் சொல்கிறப்பார், இங்கே பாரு ஒழுங்காக நீ பென்ட்ரைவ் கொடுத்துட்டன்னா ஒரே ஒரு கிஸ்ஸோட உன்னை மன்னிச்சு விட்டுடுவேன், நீ பென்ட்ரைவ் கொடுக்கலன்னா இங்கே ஒரு சம்பவமே நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் என் பெர்மிஷன் இல்லாமல் என் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னது நம்ம ஜிமின் 2 ஸ்டெப் எடுத்துச்சு. தயவு செஞ்சு அங்கேயே நில்லுங்க, இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னு. உடனே ஜிமின் எடுத்து வச்சு என்ன அடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உனக்கு பென்ட்ரைவ் தானே வேணும் நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுக்கிறீங்க. உடனே ஜிமின் என்னால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியாடி அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே நீங்கள் வச்சிருவியா, கையை வச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு மேலே பேசுனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில்டர் கிங் தண்ணீர் லீலை ஃபில்டர் திறமையை காட்டுகிறது. இப்படியே வந்து ஒரு 1/2 hour கழிச்சு வெளியில் தலை சொல்லுது, இன்றைக்கி மேட்ச் சூப்பர், டுமாரோ ஃபுல் டே மேட்ச்சுக்கு ரெடி ஆகிடு பேபி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் அப்பாடான்னு வந்து நின்றுக்கிட்டு. உடனே வந்து பசங்களாம், டேய் என்னடா உள்ளே போகும்போது பைண்டிங் பண்ண நோட்டு மாரி போனேன், வரும்போது கிழிஞ்ச ரஃப் நோட்டு மாரி வந்திருக்க, இது என்ன முகத்தில் லிப்ஸ்டிக் மார்க்ஸு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்ருக்காரு. உடனே ஜிமின் வந்து உனக்கு தேவை பென்ட்ரைவ் தானே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்ச் போட்டுறாரு. எங்கேருந்து எடுத்தீங்க, அது காட்டியமா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பச்சை பிள்ளையாட்டையும் கேட்டுட்ருக்குது. உடனே வந்து நம்ம ஜேகே சொல்கிறாரு, டேய் உனக்கு நாளைக்கு தானடா மேரேஜ் அப்படின்றாரு. உடனே வந்து நம்ம ஜிமின் ஒரு லுக்கு விட்டு போடா ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளேயே போய் கதவை சத்திக்கிறாரு. உடனே ஜேகே சொல்கிறாரு, டே ஆரமே அவன் ரூம் மேலே தானடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. உடனே நம்ம ஆரன் சொல்கிறாரு, அவன் நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கு இன்றைக்கி ரிஹர்சல் பார்க்குறான்டா அப்படின்னதும் நம்ம சொல்கிறாரு, ஏன்டா ரிஹர்சல் பார்க்கறதுக்கு இது என்ன பாய் இன் லவ் கான்செப்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் வந்து இங்கே சீன் கட் ஆகுது. டுமாரோ அவங்க 2 பேருக்கும் வெட்டிங் நடக்குது. பார்க் ஜிமின் வெட்ஸ் மிஸ் பார்க் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உங்கள் கையில் ரிங் போட்டுட்டு ஹாப்பி எண்டிங்காக ஒரு கிஸ்ஸோட நம்மளோட பார்க் ஜிமினோட எஃப்எஃப் முடிவடைகிறது. ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் மருந்து அறிவாலும் நான் செய்த சகல பாவங்களை மன்னியும் ஐயா, எதுக்கு இந்த அக்காவை பைத்தியக்காரி மாரி பாவம் அடிப்பு கேட்டுட்ருக்கு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இந்த எஃப்எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏன் வாயால் வந்து 2 பேரை தம்பின்னு சொல்லியிருந்திருப்பேன், அண்ட் வந்து மற்ற 4 பேரை வந்து அண்ணான்னு சொல்லியிருப்பேன். இந்த பாவத்தெல்லாம் நான் எங்கே போய் கழிக்க போகிறேன் ஆண்டவா, என் வாயிலேருந்து இந்த வார்த்தைலாம் வரலாமா, என்னதான் எஃப்எஃப்பாக இருந்தாலும் நான் வந்து ஜின்னை போய் அண்ணன் சொல்லலாமா, ஒரு வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்மா நான் அண்ணன் சொல்லலாமா, என் மனசு கேட்கவில்லையே, என் பேபியை போய் தம்பின்ட்டேனே, என் ஜேகேவை டார்லிங்கை போய் தம்பின்னு சொல்லிட்டேனே, மற்ற சூகா ஆரம்பு ஜெயகோப்பெல்லாம் அண்ணன்ட்டேனே, ஓ மை காட், இந்த பிரபஞ்சத்தில் இந்த உசுரை ஏன்டா இன்னும் வச்சிருக்க சௌந்தர்யா அப்படின்னு கேட்டு பாவம் மன்னிப்பு கேட்கணும் போல இருக்குது எனக்கு. என்னை மடிச்சிடு ஆண்டவா, என்னை மடிச்சிடு OT7, என்னை மடிச்சிடு BTS, எப்பவுமே வந்து நான் உங்களை அண்ணனாக பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுறது, இவ்வளோ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டேனே. ஓகே, நம்ம ஜிமினோட எஃப்எஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜிமினோட எஃப்எஃப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் யாரோடதுன்னு கேட்காதீங்க, ஏன்னா மாற்று கருத்தே கிடையாது, என் ஜேகே டார்லிங் தான் அடுத்தது. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவாக வந்து பார்த்துடலாம். நம்ம தலையோட பேர் லியன் ஜாங்குக் தான். அண்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட ஆள், அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பயோகிராஃபி எல்லாத்தையும் வந்து நாளைக்கு சொல்லிடலாம். ஸோ வந்து ஸ்டே வித் மீ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Until tata bye bye, me your MCS from Dream World with 7 Kings. Thank you for watching.